ஹலோ நண்பா நண்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம ராமாயணம் கதைகள் பற்றி பார்ப்போம். இன்னைக்கு வந்து வால்மீகி இன்ட்ரொடக்ஷன். ஸோ வந்து வால்மீகி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தோட தலைவராக இருந்தார். அவரோட பெயர் வந்து பெரிய குடும்பி. அவர் வந்து ஒரு நாள் கொள்ளையடிக்க போகும்போது ஒரு முனிவர்கிட்ட கொள்ளையடிக்க போயிருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவர் கேள்வி கேட்குறாரு பெரிய குடும்பி கிட்ட, நீ இப்போ இந்த கொள்ளையடிக்கிறல்ல, இந்த பாவத்துலலாம் யாருக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்னோட குடும்பம், என்னோட உறவினர்கள், நண்பர்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுலலாம் அவங்க பங்கு கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக, ஏன்னா அவங்க என் மேலே உயிரே வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன தப்பு பண்ணாலும் என் பாவத்தில் அவங்க பங்கு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, நீ போய் இந்த கேள்வியை வீட்டில் கேட்டுட்டோ, அதுக்கப்புறம் வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னைய டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீ என்னை கட்டி போட்டுட்டே போ, நான் இங்கேயே இருக்கேன், நீ வீட்டில் போய் கேள்வி கேட்டுட்டு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வால்மீகியும் வந்து பெரிய குடும்பியும் வந்து வீட்டுக்கு போய் கேட்குறாரு. இந்த மாதிரி எல்லார்கிட்டையும், நான் இந்த மாதிரி உங்களுக்காக தானே இதெல்லாம் கொள்ளையடிக்கிறேன், நீங்கள் என் பாவத்தில் பங்கு கொள்வீங்களா அப்படி சொல்லிட்டு அதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பண்ணுற பாவத்தை நீ தான் அனுபவிக்கணும், நாங்கள் ஏன் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு உள்ள ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அவர் திருப்பி வரும்போது வேற ஒரு மனுஷனாக தான் வந்தார். முனிவர்கிட்ட சொல்கிறார், இனி மன்னிச்சிடுங்க சாமி, நான் வந்து யாருமே என் பாவத்தில் பங்கு கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் இது வரைக்கும் பண்ண பாவத்துலேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, நீ ராமநாமம் சொன்னாலே நீ செஞ்ச பாவமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, அது எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. முனிவர் சொல்கிறாரு, இந்த மரத்தோட பேர் என்னன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க மரத்தை காமிக்கிறாரு. மராமரம். இந்த மரத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இரு, நீ செஞ்ச பாவங்கள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அந்த முனிவர் போனதுக்கப்புறம் அந்த முனிவர் உட்காந்த இடத்துல அவரும் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறாரு. ராம 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 சொல்லி அது ராம 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 ராமன் வந்து அது அப்படியே அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த சொல்ல அவரோட பாவங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு. அவர் அப்படியே அங்கேயே அந்த ஒரு தியான நிலைக்கு போய் பல நாட்களாக அங்கேயே இருந்து தவம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அவர் உட்காந்த இடத்துல ஒரு புற்று மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் தவம்லாம் முடிஞ்சு புற்றுலேருந்து வெளில வந்தார். புற்றுலேருந்து வெளில வந்ததுனால அவர் பேர் வந்து வால்மீகின்னு சொல்லி பேர் ஆச்சு. இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து அவர் வால்மீகி எப்படி ராமாயணத்தை எழுதினாரு, ராமாயணத்தோட எல்லா ஸ்டோரிஸும் பார்க்கலாம்.